மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ போன வருஷம் 2024 வருஷம் NNMS தேர்வில் கேட்ட இன்னொரு கேள்வியை இப்போ பார்க்கலாம். ஒரு கேள்வி, இது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கேள்வி என்ன அப்படின்னா, சனிக்கிழமை கொண்டு தொடங்கும் 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் 2வது 4வது சனிக்கிழமை மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் விடுமுறை எனில் அம்மாதத்தில் எத்தனை வேலை நாட்கள் உள்ளது அப்படி சொல்லி கேள்வி கேட்டுக்கிறாங்க. இதுவும் போன கணக்கு மாதிரி தான் யோசிக்கணும். இதுக்கு எதுவும் ஃபார்முலாலாம் இல்லை. நாம் கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னாக்கா இந்த கேள்விக்கு சரியாக நம்ம விடை கண்டுபிடிச்சிடலாம். நல்லா பாருங்கள், சனிக்கிழமையில் ஒரு மாதம் தொடங்குதாமா. கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க. சனிக்கிழமையில் ஒரு மாதம் தொடங்குது. அந்த மாதத்தில் 30 நாட்கள் இருக்குது. சரியா? அந்த மாதத்தில் வர்ற எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் லீவு. சரியா? அதுக்கப்புறம் அந்த மாதத்தில் வர்ற 2வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை லீவு. அப்போ அந்த மாதத்தில் எத்தனை சனிக்கிழமை வருது, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பண்ணணும். அப்புறம் அதில் 2 சனிக்கிழமையை நாம் கழிக்கணும். சரியா? சரி, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நல்லா இன்னொரு வாட்டி கணக்கு பார்த்துக்குங்க. சனிக்கிழமையில் ஒரு மாதம் பிறக்குது. சரியா? சனிக்கிழமையில் ஒரு மாதம் பிறக்குது. அந்த மாதத்தில் 30 நாள் இருக்குது. சரியா? அந்த மாதத்தில் வர்ற எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அந்த மாதத்தில் வர எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் லீவு. சனிக்கிழமை 2வது வார சனிக்கிழமையும் 4வது வார சனிக்கிழமையும் தான் லீவு. வேறு எதுனா சனிக்கிழமை வந்துச்சுனாக்கா அந்த சனிக்கிழமையில் லீவு கிடையாது. இப்போ இந்த கணக்கு எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மாதம் 30 நாள் இருக்குதாம்மா. அந்த மாதத்தில் 30 நாள். சரியா? இதையும் நம்ம 7ஆல் வகுக்கணும். 30 7ஆல் வகுக்கணும். 7ஆல் வகுத்தோம் அப்படின்னாக்கா 7ஆல் வகுத்தோம் அப்படின்னாக்கா 3 7 21, 4 7 28, 4 7 28, மீதி 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த மாதத்தில் 4 முழுசாக 4 வாரம் இருக்குது. முழுசாக 4 வாரம், அப்புறம் 2 நாள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. 30 7ஆல் வகுக்கிறோம். ஏன்னா ஒரு வாரன்றது 7 நாள். சரியா? அப்போ ஒரு மாதன்றது 30 நாள். அதை 7ஆல் வகுக்கும்போது ஈவு 4 கிடைக்குது. அப்படின்னாக்கா அந்த மாதத்தில் 4 வாரம் இருக்குது. சரியா? 4 வாரம் இருக்குது. அது இல்லாமல் 2 நாள் இருக்குது. சரியா? இதெல்லாம் சேர்ந்து தான் 30 நாள். இப்போ எப்படி நம்ம யோசிக்கணும் அப்படின்னாக்கா, இந்த 4 வாரன்றது என்ன கணக்கு அப்படின்னாக்கா, அந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறது சனிக்கிழமையில் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிறது முதல் நாள் சனிக்கிழமை. சரி, அந்த 4 வாரம்னாக்கா 4 வாரம் கம்ப்ளீட்டாக முடியும் போது என்ன நாளில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமையில் முடிஞ்சிருக்கும். சரியா? வெள்ளிக்கிழமையில் முடிஞ்சிருக்கும். இப்படி வரும்பொழுது இந்த 4 வாரம் இருக்குது இல்லையா, அப்போ 4 ஞாயிற்றுக்கிழமை இருந்திருக்கும். சரியா? அந்த மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை இருந்திருக்கும், 4 சனிக்கிழமை இருந்திருக்கும். 4 ஞாயிற்றுக்கிழமை இருந்திருக்கும், 4 சனிக்கிழமை இருந்திருக்கும். கரெக்டாக? நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்கும், 4 சனிக்கிழமை இருந்திருக்கும். இந்த 4 ஞாயிற்றுக்கிழமையுமே லீவு தான். சரியா? அப்போ அந்த 30ல் இந்த 4 கழிக்கணும். அது ஒன்று. சரியா? அப்புறம் 4 சனிக்கிழமை இருந்திருக்குது. முழுசாக 4 சனிக்கிழமை வந்திருக்கு. சரியா? அந்த 4ல் முதல் வார சனிக்கிழமையும் 2வது வார சனிக்கிழமை, அதாவது 2வது வார சனிக்கிழமையும் 4வது வார சனிக்கிழமையும் லீவு. அப்போ 2 நாள் இதில் லீவு வந்துடுது. சரியா? 2 சனிக்கிழமை லீவு வந்துடுது. அப்போ 4 + 2 6 நாள் ஆகிடுது. சரியா? அதுக்கப்புறம் இந்த 2 நாள் மீதி இருக்குது பாரு, அது எந்த கிழமையில் வருதுன்றது பார்க்கணும். இதோட கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆன்சர் சொல்லக்கூடாது. இந்த 2 நாள் எந்த நாளில் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மாதம் சனிக்கிழமையில் தொடங்கி இந்த 4வது வாரம் முடியும் போது வெள்ளிக்கிழமையில் முடிஞ்சிருக்கும் நம்ம கணக்கு பிரகாரம். சரியா? அப்போ இந்த 2வது நாளில் முதல் நாள் சனிக்கிழமையாக இருக்கும். மறுபடியும் சனிக்கிழமையாக இருக்கும். அந்த 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். இப்போ இந்த ஞாயிறையும் இந்த லீவு நாளில் சேர்க்கணும் இல்லையா? இந்த ஞாயிறையும் இந்த லீவு நாளில், அந்த ஞாயிறு லீவில் சேர்க்கணும். அப்போன்னா இந்த 4 வாரத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, இங்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. அப்போ 5 ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குது.
மறுபடியும் அடிச்சுட்டு போடுறேன். அந்த மாதத்தில் அந்த 5 ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குது, 2 சனிக்கிழமை வந்திருக்குது. சரியா? அப்போ 7 நாள் வந்துட்டு வந்திருக்குது. அந்த 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 மாதத்தில் 7 நாள் லீவு நாள் வந்திருக்குது. சரியா? அப்போ 30 நாள் அந்த மாதத்தில் 30 நாளில் 7 நாள் போச்சுனாக்கா 23 நாள் அப்படிங்கிறது தான் 23 நாள் தான் வேலை நாட்கள். புரியுதா? இன்னொரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. 23 நாள்னு ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். 30 நாள் கொண்டு வர மாதிரி இந்த பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கிறேன்னா 23 நாள்ன்றது சரியான ஆன்சர். இன்னொரு வாட்டி பார்த்துங்க கேள்வியை. சனிக்கிழமை கொண்டு தொடங்கும் 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் 2வது 4வது சனிக்கிழமை மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் விடுமுறை எனில் அம்மாதத்தில் எத்தனை வேலை நாட்கள் உள்ளன? பார்த்துட்டிங்களா? அப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி பார்த்துருங்க. அதை வந்துட்டு என்ன பண்ணணுன்னாக்கா வாரத்துக்கு வந்துட்டு 7 நாட்களாக, இப்போ 7 7 30 7 வகுக்கணும். 7 வகுத்தோம் அப்படின்னாக்கா 3 21 4 7 வந்துட்டு 28. அப்போ 4 வாரம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இந்த 30லேருந்து 28 போச்சுன்னா 2 நாள் பெண்டிங் இருக்குது. 4 வாரம் முடிஞ்சு 2 நாள் பெண்டிங் இருக்குது. இந்த 4 வாரத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை வந்துடும், 2 சனிக்கிழமை வந்துடும். ஓகேவா? ஏன்னா 2வது வாரம் சனி, 4வது வாரம் சனி. ஓகேவா? அப்போ 2 சனிக்கிழமை வந்துடும். ஓகேவா? அப்புறம் இந்த 2 நாளுன்றது எப்படி கணக்குன்னா 4 வாரம் முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா சனிக்கிழமையில் தொடங்குது இல்லையா? சனிக்கிழமையில் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரைக்கும் முடிகிறது தான் வந்துட்டு ஒரு வாரம். அப்போ இந்த 4வது வாரம் அந்த முடியும் போது 28வது நாள் முடியும் பொழுது வெள்ளிக்கிழமையாக முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு சனிக்கிழமையாக இருந்திருக்கும். அதுக்கடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருக்கும். அப்போ அந்த 30வது நாள் முடியும் போது 30வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த ஞாயிறையும் இதில் வந்துட்டு சேர்த்துக்கினாக்கா 5 ஞாயிற்றுக்கிழமை 2 சனிக்கிழமை. அப்போ டோட்டலாக 7 நாள் வந்துட்டு கணக்கு வருது. 7 நாள் லீவு நாள். சரியா? அப்போ 30ல் 7 போச்சு அப்படின்னாக்கா 23 நாள் வந்துட்டு வேலை நாட்கள். இன்னொரு வாட்டி வந்துட்டு ஆன்சரை பார்த்துக்குங்க. இங்கே பாரு, 23 நாள் வந்துட்டு வேலை நாட்கள். சரியா? இந்த மாதிரி தான் கணக்குகளை வந்துட்டு சமயோஜிதமாக நம்ம யோசித்து ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி கணக்குகளை தொடர்ந்து வந்துட்டு போட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் போட்டுடணும். அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த தேர்வில் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தொடர்ந்து வந்துட்டு கணக்குகளை மெயினாக வந்துட்டு போட்டு பாருங்கள். அறிவியல் படிங்க, சமூக அறிவியல் படிங்க. சரியா? நன்றி.